ஆறறிவு படைத்த எமக்கு அல்லாஹு தஆலா அளித்த எத்தனையோ மிகப்பெரிய பாக்கியங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்று ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எத்தனை விதத்தில் நமக்கு தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய கைகளில் இருக்கின்றது ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய பல விடயங்கள். இப்படியெல்லாம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியம் தந்திருந்தும் அவர்களுடைய அந்தஸ்தை தராதரத்தை புரிந்து கொள்ளாமல், அவர்களோடுள்ள மஹப்பத் இல்லாமல், ஏதோ வழிகட்டவர்களுடைய பின்னாலும் நரகத்தில் நிரந்தரமாக கிடக்கக்கூடிய நடிகர் நடிகைகளின் பின்னாலும் நாங்கள் அலைகின்றோமே. அவர்கள் விரும்பிய விதத்தில் அவர்கள் எந்த விதத்தில் ஆடை அணிகிறார்கள் அந்த விதத்தில், அவர்கள் எந்த விதத்தில் ஹேர் ஸ்டைல் உபயோகிக்கிறார்கள் அந்த விதத்தில் நம்முடைய ஹேர் ஸ்டைல். இப்படி நரகம் போகக்கூடிய காபிர்களை நாம் பின்பற்றுகின்றோமே. நாளை மறுமை நாளிலும் கபருக்கு சென்றாலும், உறக்கத்தில் இருந்தாலும், உணர்வில் இருந்தாலும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களை நேசிப்பதை விட்டுவிட்டு ஏன் இந்த காபிர்களை நாம் பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். நாம் எந்த விடயம் செய்தாலும் அதை அமலாக மாற்றி தீர்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்களே. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடிய விதத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஆக்கிக் கொண்டோமே ஆனால் நிச்சயமாக நாளை கபரிலும் அதுபோன்ற மஹ்ஷர் மைதானத்திலும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் முன்னிலையில் போய்க்கொண்டு யா ரசூலல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்களே, நாளை மறுமை நாளில் நான் ஓடி செல்வேன். அன ஹுதைம் உனைஸ் அன காதிமுக உனைஸ் யா ரசூலல்லாஹ். நாயகமே, நான் உங்களுக்கு ஹிதுமத் செய்த அனஸ் நான், இது சிறிய அனஸ் நான் என்று சொல்லிக் கொண்டு நான் நாளை மறுமை நாளில் ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கொண்டு ஓடி செல்வேன் என்று சொன்னார்களே. இது போல நம்முடைய வாழ்நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உண்மையான மஹப்பத்தை உண்டாக்கிக் கொண்டு, அவர்களோடுள்ள நேசத்தை வெளிப்படுத்திக் கொண்டு, அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றிக் கொண்டிருந்தோமேயானால் நாளை மஹ்ஷரில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை போன்று நமக்கும் ஓடி செல்லலாம். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ குழப்பவாதிகள், எத்தனையோ கொள்கைவாதிகள் உள்ள இந்த காலகட்டத்திலும் நாயகமே, நான் உங்களோடு மஹப்பத்து கொண்டு உங்களின் மீது ஸலவாத்தை சொல்லி உங்களோடு உள்ள மஹப்பத்தை வெளிப்படுத்தினேன். நாயகமே, என்னை கை கொடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி ஓடி செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் வேண்டுமா? அல்லது காலாகாலம் நரகத்தில் கிடக்கக்கூடிய காபிர்களோடு நரகத்தில் வெந்து சாம்பலாக வேண்டுமா என்பதை சிந்தித்து ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஹப்பத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள், ஸலவாத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். தோழர்களே, சிந்தித்து பாருங்கள். நாளை எம்மால் என்னை போன்ற சாதாரண மனிதனால் ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்தில் போய் நிற்க முடியுமா? அதற்கு சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இடமளிப்பார்களா? அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏதாவது ஒரு விடயத்தில் அவர்களுக்கு பக்கத்தில் நெருங்கலாம் என்று நினைத்தால் எந்த ஒரு சஹாபியும் நமக்காக இடமளிக்கப் போவதில்லை. அவர்கள் முந்திவிட்டார்கள், அவர்கள் பாக்கியவான்கள். ஆகையால் ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த ஒரே ஒரு வழி, நாளை மஹ்ஷரில், நாளை மறுமை நாளில் என்னோடு நெருக்கமாக இருக்க வேண்டுமா? நீங்கள் என் மீதுள்ள ஸலவாத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். அவர்களோடு நெருக்கமாக ஆசை இருந்தால் நாளை மறுமை நாளில் ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற உண்மையான ஆவல் இருந்தால் அதிகமாக ஸலவாத்தை ஓதிக்கொள்வோம். ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டிய உயிரையும் திறப்பேன் என்ற நிலையில் நம்முடைய மஹப்பத்தை அதிகமாக்கிக் கொள்வோம். வீணான நரகத்திற்கு செல்லக்கூடிய காபிர்களை பின்பற்றாமல், வீணான கொள்கைவாதிகளோடு தர்க்கங்களை இல்லாமல் ஆக்கிக் கொண்டு ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றி அவர்களுடைய மஹப்பத்தை அதிகமாக்கிக் கொண்டு அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வதற்கு முயற்சி செய்வோம். சகோதரர்களே, ஆறறிவு படைத்த எம்மால் தான் இதை உணர முடியாமல் இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரவை பற்றி ஒரு புரோகிதர் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு பாம்பு பல மைல்களுக்கு அப்பால் இருந்து ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக பிரயாணம் மேற்கொண்டு கௌரு குகையில் வந்து காத்திருக்கின்றது. ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், அவர்களை காண வேண்டும், அவர்களுக்கு ஒரு சலாம் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தது அந்த பாம்பு. அதுதான் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியே வராமல் தடுத்ததின் காரணத்தினால் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சரி மெதுவாக ஒன்று கடித்து விட்டது.
சுப்ஹானல்லாஹ். இது போன்ற எத்தனை மிருகங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மஹப்பத்து கொண்டது. உயிரற்ற பிராணிகள் போலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மஹப்பத்து கொண்ட அந்த மிம்பரின் சரித்திரம் அறிவோம் அல்லவா? இது போன்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறினார்கள், உஹது மலை என்னை நேசிக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். உஹது மலையின் தராதரம் சுப்ஹான ரப்பி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவாலே கூறினார்கள், உஹது மலை என்னை நேசிக்கின்றது. உஹது மலை நேசிக்குமேயானால் ஏன் எம்மால் முடியாது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தராதரத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு விடயத்தையும் கூறிக்கொள்கின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாமோடு சொல்லும்போது என்ன சொன்னான் தெரியுமா? மூஸாவே, நாளை மஹ்ஷரையில் வரக்கூடிய தாகத்திலிருந்து நீர் வெற்றி பெற வேண்டுமா? தாகம் இல்லாமல் இருக்க வேண்டுமா? என்னுடைய தூதர் ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை அதிகமாக்கிக் கொள். அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லு. நாளை மஹ்ஷரில் வரக்கூடிய தாகத்திலிருந்து உனக்கு மோட்சம் பெறலாம் என்று ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து கூறினானே. ஆனால் அவர்களுடைய அந்தஸ்து என்ன? சகோதரர்களே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்வதற்கு நான் விரும்பக்கூடிய ஒரு விடயம், இன்று பல கொள்கைவாதிகள் குழப்பவாதிகள் இருக்கின்றார்கள். அவர்களோடு வீணான தர்க்கத்திற்கு செல்லாதீர்கள். அவர்களோடு தர்க்கிப்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இவர்களை விட கேவலமான அபூ ஜஹலும் உத்பத்தும் ஷைபத்தும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறி காட்டினானே, யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். அந்த குறைஷி குஃபார்கள் எல்லாம் தன்னுடைய மக்களை அறிவதை போல ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் நபி என்பதை அறிந்திருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றானே. அந்த அளவுக்கு ஹபீபை தெரிந்து வைத்திருந்தவர்கள் போலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடுள்ள மஹப்பத்தை வெளிப்படுத்தி அவர்களை உண்மையான ரசூலாக ஏற்றுக்கொள்ள மறுத்து காஃபிர்களாகி போனார்களே. இந்த காலத்தில் வாழக்கூடிய வழிகாட்டுகளை பற்றி வீணாக பேசியே நீங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டும். அதனால் வீணான தர்க்கங்களுக்கு செல்லாமல் ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடுள்ள மஹப்பத்தை அதிகமாக்கிக் கொள்வதற்குள்ள வழிகளை தேடிச் செல்லுங்கள். அவர்களோடு பல கிதாபுகளிலும் காணலாம். கடைசி காலகட்டத்தில் உண்மையான காமிலான ஷேகுமார்களை தேடி பிடிப்பது மிக கடினம். ஆகையால் ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். அந்த ஸலவாத் ஒரு காமிலான ஷேகுடைய அந்தஸ்தை பெற்றது. ஒரு காமிலான ஷேகை போன்று உங்களை வழி நடத்தும் அந்த ஸலவாத் என்று பல இமாம்கள் கூறியதை கிதாபுகளில் காணலாம். ஆகையால் வீணான தர்க்கங்களை விட்டுவிட்டு ஸலவாத்தை பின்பற்றுங்கள். ஸலவாத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் அருளினால் ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை கொடுப்பார்கள். ஸலவாத்தை அதிகமாக்குவோம். கண்மூடினால் ஹபீப் கண்முன் வந்து நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் தத்தளிக்கக்கூடிய நேரத்திலும் யா அல்லாஹ் ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு அளிப்பாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த உலகிலிருந்து விடைபெறும் நேரத்திலும் ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண் குளிர கண்டு கொண்டு விடைபெறும் பாக்கியம் அளிப்பாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ், ஹபீபினுடைய நேசம் கல்வில் கொண்டு நாளை மஹ்ஷரில் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஸலவாத்தை அதிகமாக சொல்லி நாளை அவர்களோடு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தை நியமக்களிப்பாயாக. யா அல்லாஹ், வீணான தர்க்கங்களுக்கு செல்லாமல் எங்களுடைய உள்ளத்தை ஈமானையும் நீ பாதுகாப்பாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ், உண்மையான மஹப்பத்தை நீ எங்களுடைய உள்ளத்தில் அளிப்பாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மது وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.